வடலூர் விவசாய நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ. கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான். இது பார்க்குறீங்களே அந்த பூவு, இதுதான் வந்து செங்காந்தல். சில ஏரியாவில் கண்வழி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி. இதில் தான் இந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிற ஒரு மருந்து. இது ஏன் இதில் ஸ்டார்டிங்கே இதை நம்ம காமிச்சோம் அப்படின்னா, இது வேலியில் படர்ந்துருந்தது. ஆனால் ரியலாகவே ஒரு நல்ல வளர்ந்த மகோகனிக்கு இடையில் இதை பயிரிடலாம். இது இந்த செங்காந்தல் மலரை பயிரிடுறாங்கன்னா, இது ரொம்ப விலை அதிகமாக நமக்கு மகசூல் குடிக்கக்கூடிய ஒரு மலர். அதோடைய விதையும் அந்த கிழங்கும் ரொம்ப அதிக நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ், அதை பணம் வந்து நமக்கு நிறையா அதில் கொடுக்கும். இதை போடுறதுக்கே ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவைன்னா, இடையில வந்து மூங்கில் கழியை நட்டுது இதை பயிர் பண்ணுவாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி மரச்செடி வச்சுட்டு அதில் நம்ம இந்த செடியை வந்து பயிர் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா. இது உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி மகோகனி பற்றி நம்ம அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏன் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சைடில் அந்த பிரான்ச்சஸ் வர சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் வந்து கட் பண்ணி, ஏன்னா நமக்கு ஒரு 20லேருந்து ஒரு 30 அடி வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படியான கிளை இருந்தால் கூட ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா, அது சைடு பிரான்ச்சஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மருந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ உரம் கொடுத்து விட்ருக்கோம். சரி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்ட்டு இந்த வீடியோ எடுத்தே இப்போ வந்து ஒரு 3-4 மாதம் ஆகுது. என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதை தான் உங்கள்கிட்ட வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப சின்ன கண்ணாக தான் போட்டோம், உங்களுக்கு தெரியும். இப்போ கன்று போட்டு ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்து பக்கம் ஆகியிருக்கும். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது. பாருங்கள், இப்போ சைடில் வந்து ஒரு அடி தள்ளி ஒரு 50 கிராம் சைடில் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு வரோம். அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து அந்த இடையில கொஞ்சம் ஃபெயிலியரான கன்றுகளுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இப்போது போட்டது அந்த சின்ன கன்று. இதெல்லாம் ஆல்ரெடி போட்டது. இது பக்கத்தில் வந்து இந்த ஆர்எஸ்பதி தைல மரம் இருக்கிறதுனால இந்த பக்கம் கொஞ்சம் சரியாக வளரலை. இப்படி தான் மருந்து உரம் இப்படி தான் வைக்கணும். இந்த மருந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஊடுபயிர் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சோளம், வேர்க்கடலை இதை வந்து இப்போ நம்ம பயிரிட போகிறோம். இந்த சோளம் வேர்க்கடலை பயிரிடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிலத்தை வந்து இப்போ உழுவோம் இல்லையா, நிலத்தை வந்து இப்போ உழுதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா செடிங்களுக்குமே மருந்து வச்சிடுறோம். மருந்து வச்சுட்டு பக்கக்கிளையெல்லாம் கிளை ஏதாவது இருந்தால் எல்லாமே கழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன ஊடுபயிர் வேணாலும் நம்ம பண்ணுறோம். ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது கன்றுங்க வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஹார்வெஸ்டிங் டைமில் வந்து அது நமக்கு வந்து ஒரு பெருசாக லாஸ் இருக்காது. ஏன்னா எல்லா இடமே ஈக்குவலாக வந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா சந்தனக்கன்று. இப்போ நம்ம இடையில என்ன பண்ணோம், கொஞ்சம் வேங்க கொஞ்சம் போட்டோம். ஏன்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்து வேங்க கொஞ்சம் நல்லா வந்துச்சு. இதோ பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். இது வேங்க. இப்போ மகோகனியை கம்பேர் பண்ணும்போது வேங்க அந்த இடத்துக்கு நல்லா வந்துச்சு. அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன், வேங்கையை வந்து கொஞ்சம் இப்போ இது பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். வேங்க எல்லாமே வந்து இப்போ அந்த நீங்கள் அந்த உரம் போடுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன கண்ணாக தான் வந்து ஈஷாவில் தான் வாங்கினோம். இந்த முறை ப்ரைவேட்டில் வாங்கலை. இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் வேங்க தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆனால் இப்போ நான் வந்து இந்த ஃபெயிலியரான கன்றுங்கள்லாம் போடுறதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா, ஈஷாவில் வந்து கொஞ்சம் வேங்க படாக்கெலாம் வாங்கினேன். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியும், படாக்கு ஒன்றும் பெருசாக இதாகலை. பட் ஆனால் வேங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மாதத்தில் 5 அடிக்கு மேலே வந்துச்சுங்க.
எல்லாமே ஒரு அரை அடி உயரத்தில் தான் அந்த கன்று எல்லாமே. 1/2 அடி 1 அடி உயரத்தில் வாங்கிட்டு போன கன்று எல்லாமே 5 அடி 6 அடி வந்துருச்சு வேங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நான் அந்த உங்களை எடுத்து போடலாம். இந்த பாருங்கள், இது எல்லாமே வந்து இந்த சைஸில் தான் நம்ம கன்று வாங்கிட்டு போய் போட்டோம். உங்களுக்கே தெரியும். இதோ பாருங்கள், இந்த சைஸில் போட்ட கன்றுங்க எல்லாமே இதெல்லாம் வேங்க. இதெல்லாமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்திருக்கு. வேங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே இப்போ வந்து நம்ம மரம் கன்று போட்டு எல்லாமே வந்து ஒரு வருஷம் 5 மாதம் 6 மாதம் இந்த ரேஞ்சில் இருக்கிற செடிங்க. நம்ம வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து இந்த உரம் வைக்கிறது நல்லது. நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னா, உங்களால் பயிர் பண்ண முடிகிறவங்க நீங்கள் உள்ளே பயிர் பண்ணலாம். முடியாதவங்க பார்டர் கிராப் மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் உள்ள பயிர் வந்து நீங்கள் 10-12 வருஷத்துக்கு நீங்கள் உள்ளே ஊடுபயிர் பண்ண முடியும். இது வந்து ஊடுபயிர் பண்ணுறதுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. 12 வருஷத்துக்கு மேலே மிளகு நீங்கள் உள்ளே ஊடுபயிர் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த கண்வளி கிழங்கு போட்டுக்கலாம். ஸோ என்னோடய அட்வைஸு, நீங்கள் பார்டர் கிராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும். நீங்கள் பயிர் பண்ணது போகிறீங்க, ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு எந்த உரமும் மருந்தும் எதுவும் போட போகிறதில்ல. இது எல்லாமே சந்தனக்கன்று வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா சந்தனக்கன்றுக்கு துணை மரம் இருந்தால் தான் வளரும். ஸோ இது அது இந்த சந்தன மரத்து கூட இது சேர்ந்துக்கும் போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே இந்த பில்லாம் ஆளுங்களை வச்சு எடுத்துகிட்டு இப்போ உரம் வைக்கிற ப்ராசஸ் தான் போதும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தில் ஒரு பார்டர் கிராப் போடலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இது எல்லாமே நல்ல, இப்போ ரீசெண்டாக போயிருந்தோம். ஸோ எல்லாமே நல்ல உரம் வச்சதுக்கப்புறம், இப்போ இது உரம் வச்சுக்கிட்டு இருந்தோம், உரம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இல்லை இந்த சைஸில் தான் நம்ம வேங்கையுமே இதே சைஸ் சந்தனமா கன்று இருக்குது இல்லையா, அதே சைஸில் தான் உங்களுக்கு வச்சுருந்தோம். ஆனால் அது ஒரு நல்ல வளர்ச்சிங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது கன்று ஏதாவது தேவைன்னா ஈஷா ஒரு நல்ல ஒரு இடம். ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்கன்றதை பொறுத்து அவங்களே ஆள் அமைச்சு உங்களுக்கு சாயில் டெஸ்ட் எடுத்து அதில் எது வருமோ அதுக்கான கன்றை மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்டாக இருந்தாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ எந்த உதவியானாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அதனால் இது எல்லாமே பில்லாக இருந்தது, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாமே இந்த சைஸில் அந்த கன்று தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு என்ன உரம் போடணும் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, ஆல்-90 தான், வேறு ஒன்றும் இல்லை. இது கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சேர்த்துக்குங்க. மற்றபடி இதில் ஊடுபயிர் பண்ணுறப்போ அதுக்கு யூரியா அந்த காம்ப்ளெக்ஸு நம்ம போடுறது போதுமானதாக இருக்குது. ஏன்னா நான் ஈஷாவில் தான் வாங்கி போட்டன்றதுக்கு தான் அந்த கவர் காமிச்சவங்களுக்கு. இது வந்து ஈட்டி ரோஸ்வுட் எல்லாமே எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது ஈட்டி மரம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.